நதி தன் எல்லையில் ஓடிக்கொண்டிருந்தது. கருமையான நீர், மேல் அடர்ந்த பனி. பாரியும் சமுத்திராவும் கரையில் இருக்க நதியின் முன்னால் அவர்கள் இருவரும் மிகச் சிறியவர்கள் போல் தெரிகிறார்கள். பாரி நதியை அவனது கண்களால் அளவிட்டன. நீரின் வேகம், ஆழம், தப்பிக்க வாய்ப்பு இருக்கிறதா என்று அந்த நேரம் சமுத்திரா ஒருபடி முன்னே வந்தாள். அவள் முகத்தில் பயம் இல்லை, அது தைரியம். அவள் விரல்களை நதியை நோக்கி மெதுவாக உயர்த்தினாள். ஒரு கணம் எதுவும் நடக்கவில்லை. பின்னர் நீர் அசைந்தது. இயற்கை விதிக்கு எதிராக நதியின் மேற்பரப்பு மெல்ல பிரிந்தது. யாரோ அழைத்தது போல பாரியின் கண்கள் அகன்றன. அந்த நேரம் சமுத்திராவின் கையிலிருந்த சாபக்குறி மங்கலாக ஒளிர்ந்தது. நரம்புகள் கருமையடைந்தன. உடலுக்குள் ஓடிய சக்தி அவளைச் சிதைக்கத் தொடங்கியது. சமுத்திரா பின்னோக்கி விழுந்தாள். அவள் தரையை தொடும் முன்பே பாரி அவளை பிடித்தான். அந்த உயிர் மறுபடியும் அவன் கையில் விழுந்தது. அவன் சமுத்திராவை தோளில் தூக்கினான். முடிவு எடுக்கப்பட்டுவிட்டது. அவன் நதிக்குள் காலடி வைத்தான். நீர் அவனை எதிர்த்தது, கால்களை இழுத்தது. பாரி கரையை அடைந்தான். முழங்காலில் சரிந்தான். நீர் இருவரிடமிருந்தும் கீழே வழிந்தது. அவன் சமுத்திராவை மெதுவாக தரையில் வைத்தான். பயணம் நதியோடு முடிவடையவில்லை, இப்போதுதான் தொடங்கியது.